வணக்கம் நண்பர்களே. நாம் அந்த பதிவில் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நிறைய பேருக்கு கிளைம் போட்டாச்சுன்னா ரிஜெக்ட் ஆகுது. அதுக்கு ஒரு காரணம் பேங்க்கில் பேங்க் பாஸ்புக் அட்டாச் பண்ணலை, கேஒய்சி வெரிஃபிகேஷன் பண்ணலை, இல்லை எம்ப்ளாயர் இன்னும் அப்ரூவல் டிஜிட்டல் சைன் அப்ரூவல் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்னால நம்மளோட கிளைம் எல்லாமே ரிஜெக்ட் ஆகுது நிறைய பேருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு புது சொல்யூஷன் கொண்டு வந்திருக்காங்க. இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து ஒரு புது சர்க்குலர் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதைத்தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க நாம் இப்போது இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து வெளிவந்திருக்கக்கூடிய அந்த சர்க்குலரை தான் நான் காமிக்கிறேன். சுற்றறிக்கையை தான் பார்க்குறோம். ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, நாம் ஒரு கிளைமுக்கு அப்ளை பண்ணும்போது பேங்க் பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜோ இல்லைனா செக் லீஃபோ என்ன செய்வோம், அப்லோட் பண்ணுவோம். ஆனால் இனிமேல் அது தேவையில்லை, அது கட்டாயம் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க சர்க்குலராக அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பொதுவாகவே நம்ம என்ன செய்வோம், நம்மளோட பேங்க் பாஸ்புக்கையோ இல்லை ஆதாரையோ என்ன செய்வோம், கேஒய்சியில் ஆட் பண்ணுவோம். ஸோ கேஒய்சியில் போடும்போது அந்த பேங்க் தரப்பு என்ன செய்யும், அதை வெரிஃபை பண்ணி அப்ரூவல் பண்ணும். அடுத்து நம்மளோட எம்ப்ளாயர் என்ன செய்வார், டிஜிட்டல் சைன் பண்ணி வெரிஃபை பண்ணி அப்ரூவல் கொடுப்பாரு. ஸோ இதிலெல்லாம் அப்புறம் ஆதார் வெரிஃபிகேஷனும் நடக்கும். ஸோ இதெல்லாம் வெரிஃபை பண்ணி தான் நமக்கு இதெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம் கேஒய்சியில். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு இனிமேல் என்ன அப்படின்னா, இந்த கீழே ஒரு லைன் கொடுத்துருக்காங்கல்ல, தி பேங்க் கேஒய்சி ஹேஸ் பீன் ஆன்லைன் வெரிஃபைடு பை பேங்க் ஹேஸ் பீன் டிஜிட்டலி சைன்டு பை த எம்ப்ளாயர். இன் திஸ் கேஸ் அமாங் அதர் வெரிஃபிகேஷன் therefore mandatory uploading the image of check leaf or attested bank passbook not required. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு கிளைம் அப்ளை பண்ணும்போது என்ன செய்ய வேண்டாம், அந்த பேங்க் பாஸ்புக் காப்பியோ இல்லை செக் லீஃப் இமேஜோ நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த இருக்குல்ல பாக்ஸ் பண்ணிக்கலாம், இந்த மெசேஜ் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வராது. ஸோ யாருக்கெல்லாம் அப்லோட் பண்ணதுக்கான ஆப்ஷன் வந்துட்டுருக்கோ அவங்களுக்கு இன்னும் பேங்க் தரப்புலேருந்து வெரிஃபிகேஷன் பண்ணலைங்கிறது அர்த்தம். அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, உங்களுக்கு நீங்களும் அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, இந்த மெசேஜ் ஷோ ஆகும். ஸோ இதை சர்க்குலர் காப்பியே எல்லா இபிஎஃப் ஆஃபீஸுக்கு, ஜோனல் ஆஃபீஸருக்கு, ஃபீல்டு ஆஃபீஸருக்கு எல்லாருக்குமே அனுப்பியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, யாருக்கெல்லாம் அப்லோட் பண்ண ஆப்ஷன் இருக்குது இல்லைங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கியமாக இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயம். மறுபடியும் நம்ம இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.